ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அவர் தினேஷ் ஃப்ளோ சேனல். ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ போட்டிருந்தேன். பட் ஆனால் அந்த வீடியோ ஆடியோ நான் மியூட்ல போட்டு பேசிட்டேனா. ஸோ அதனால மறுபடியும் எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால அப்லோடும் பண்ண முடியல. அதனால நான் நேற்று என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதுக்கு ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ஸோ வாங்க இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்ஸ் என்னென்ன இருக்கு, புதுசாக என்ன பண்ண போறோம், அதே மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோல இருந்த ஸ்டாக்ஸ் 2 ஸ்டாக் இன்னைக்கு மட்டுமே அரௌண்ட் ஒரு ஸ்டாக் 7%, இன்னொன்னு அப்பர் சர்க்கியூட்ல 10% அடிச்சிருக்கு. அந்த 2 ஸ்டாக் பத்தியும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி என்னோட போர்ட்ஃபோலியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோஸ் நீங்க ஃபுல்லா பாருங்க. நான் அதை லாஸ்ட்ல உங்களுக்கு அந்த போர்ட்ஃபோலியோ காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருவோம். மார்க்கெட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்னைக்கு சென்செக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 492 பாயிண்ட் அப்படின்றது இறங்கி இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்கு அப்படின்றதால அந்த லாஸ்ட்ல ஸ்பைக் கொடுக்கும்ல. ஸோ அதுவுமே இன்னைக்கு பெருசா கொடுக்கல. இன்னைக்கு அப்படியே ஒரு மேனிட்டரியா எடுத்துட்டு போனாங்கன்னு தான் சொல்லணும். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் 132 பாயிண்ட், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 235 பாயிண்ட். இந்தியாவோட விக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த இதுதான் மெயின் 11.29. இன்னும் வரைக்குமே ஒரு நல்ல ஒரு வாலட்டிலிட்டிஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்தியனோட விக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட் பேரிஷ் அப்படின்றது தான் இருக்கு. பட் ஆனா ஏன் அப்படின்னா 6th கண்டினியூ டேவா நிஃப்டி 50 லாஸ்ட்ல க்ளோஸ் ஆகுது. பட் இந்தியா விக்ஸ் ஏறாததுக்கு ஒரு பெரிய பிளஸ் தான் நம்ம சொல்லணும். பிகாஸ் ஆஃப் இந்தியா விக்ஸ் 12 கீழே வந்துச்சுன்னா நல்ல ஒரு பையிங் ஜோன் தான் சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒண்ணுத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும். பட் ஆனா அது லைக் மிடில் ஈஸ்ட் டென்ஷனா இருக்கலாம், அது குறையலாம். இல்ல குருடாயிலோட பிரைஸ் மறுபடியும் ஹெவியா குறையலாம். இல்ல ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிருக்காங்களா, இல்ல ஐடி ஹெவி வெயிட் மறுபடியும் ஐடி மேல ஏறுதா என்ன அப்படின்றது நம்மளால சரியா கணிக்க முடியல. பட் ஆனா ஏதோ ஒரு பாசிட்டிவ் வரப்போகுது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ இன்னையோட சேர்த்து 6 days கண்டினியூஸா ஒரு லாஸ்ட்ல நம்மளோட மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டோட இன்டெப்த் பாத்தீங்க அப்படின்னா 2400 டிக்ளைனும் 1900 அட்வான்ஸும் இருக்கு. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல 2400 ஸ்டாக் கீழே விழுந்து கிடக்கு, 1900 ஸ்டாக் மேல போயிருக்கு. ஸோ இதை டெப்த் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 0.79% தான். ஸோ இதுல யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லைக் டிக்ளைன் தான் அதிகமா இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ செக்டார் வைஸா பாத்திரலாம். செக்டார் வைஸா பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ஃபார்மா இன்னைக்கு ஓரளவுக்கு கிரீன்ல இருந்தாங்க. மிச்சம் எல்லா செக்டாருமே கீழே விழுந்திருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஃப்எம்சிஜி பேங்க், பியூசி பேங்க், அதே மாதிரி நிஃப்டி ரியாலிட்டி, நிஃப்டி ஐடி எல்லாம் 2% மேல இன்னைக்கு அடிச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நிஃப்டி 50ல இருக்கிற டாப் கெய்னர் அண்ட் டாப் லூசர் பாத்திரலாம். ஆக்சிஸ் பேங்க் ஒரு 1%, கிராம்ஸ், மேக்ஸ் ஹெல்த், எம்என்டம், அதே மாதிரி பவர் கிரிட் இவங்க எல்லாருமே 1%ல இருந்து 0.5% தான் ஏறி இருந்தாங்க. அதே மாதிரி டாப் லூசரை பொறுத்த வரைக்கும் ஏசியன் பெயிண்ட், HCL டெக், இன்ஃபோஸ், அதே மாதிரி விப்ரோ, டாடா மோட்டார்ஸ் இவங்க எல்லாருமே 3%ல இருந்து 1.5% விழுந்திருந்தாங்க. மெயினா ஐடி ஸ்டாக்கும் அதே மாதிரி ஏசியன் பெயிண்ட்டுக்கு மெயின் ரீசன் நம்ம குருடாயில் ஏறுறதால அவங்களுக்கான அந்த மூலப்பொருளே குருடாயில் தான். ஸோ அதனால அது இறங்கியிருக்கு. இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ளோஸ் பார்த்துடலாம். ஸோ டிஐஸ் நேற்று பாத்தீங்க அப்படின்னா நெட் பையரா இருந்தாங்க. 2120 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஸ் மீண்டும் செல்லிங்லேயே தான் இருக்காங்க. 1840 கோடி செல் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேக்ரோ இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த மெயினா இந்த ருபி பிளஸ் டாலர் கன்வென்ஷனை நம்ம பார்ப்போம். ஸோ 95 ருபீஸ் இப்ப போயிட்டு இருக்கு. ஒரு 60%, அதாவது 60 பைசா அப்ரிஷியேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். பிரெண்ட் குருடாயில பொறுத்த வரைக்கும் $90 போயிட்டு இருக்கு. எம்சிஎக்ஸ் கோல்ட பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 1,44,000 கிட்ட போயிட்டு இருக்கு. இந்தியாவோட 10 year பாண்ட் ஹீல்டு பொறுத்த வரைக்கும் 6.87% ஏறி இருக்கு. ஸோ யூஎஸோட டெஸ்ட்ரி பாண்ட் ஹீல்டு பாத்தீங்க அப்படின்னா 4.28 இருக்கு. இந்த இந்தியா யூஎஸோட டெஸ்ட்ரி பாண்ட் ஹீல்டு பாத்தீங்க அப்படின்னா 4.25 போகும்போது லைக் அவங்களோட மார்க்கெட் டெப்த் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ ஹெவி செல்லிங் இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் அதுவும் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. குளோபல் மார்க்கெட் இம்பாக்ட் என்னன்னு பாத்திரலாம். ஸோ டவுஜோஸை பொறுத்த வரைக்கும் 272 பாயிண்ட், S&P 500 பொறுத்த வரைக்கும் 0.52%, நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 0.32% கீழே விழுந்துருச்சு. ஸோ இதே தான் ஏஷியன் மார்க்கெட்லயும் நீ காட்டுச்சு. நிக்கே பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5%, ஹான்சாங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 0.06%, ஷாங்காய் ஒரு பிளாட்டா க்ளோஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு. ஸோ யூரோப்புமே ஒரு ரெட் ஜோன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம்.
ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் மிடில் ஈஸ்ட் என்ன கான்ஃபிளிக்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரி ஆஃப் யூஎஸ் அண்ட் ஈரான் ட்ரேஸ் மிலிட்ரி போஸ்டிங் அப்படின்றது வந்து ஆக போகுது. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்து மறுபடியும் வந்து ஒரு ஸ்பைக் வந்து வரப்போகுதா? ஏன் அப்படின்னா அவங்களோட அந்த எமண்டோ அது வந்து முடிய போகுதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எம்ஓஎம் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு எஸ்கலேஷன் ஆகுமா மீண்டும் ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஃபெட் ரேட் வந்து மீண்டும் அந்த ஃபெட் ரேட் கட் வந்து பண்ணுவாங்களா இல்ல வந்து அதே ரேட்ல வச்சுக்க போறாங்களா என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து வருங்காலத்துல பார்க்கணும். இது எல்லாமே ஒரு ரிஸ்க் ஜோன்ல இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இம்பாக்ட பொறுத்த வரைக்கும் ஒரு இக்விட்டியை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ஆஃப் மோட் பேரிஷ்ல தான் இருக்கு எல்லா குளோபல் மார்க்கெட்டும். குருடாயில பொறுத்த வரைக்கும் ஒரு புல்லிஷ் ஸ்பைக்ல தான் இருக்கு. வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சேஃப் ஹேவனா இருக்கு. பெருசா வந்து கீழேயும் விழல மேலேயும் விழல மேடிட்டேரியா போயிட்டு இருக்கான். சென்டிமெண்ட் இப்போதைக்கு டிஃபென்சிவ் மட்டும்தான். ஸோ அதே மாதிரி ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் பார்த்துடலாம். ஏஷியன் பெயிண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் குருடாயில் வந்து $90 மேல போயிட்டு இருக்கிறதால அவனை வந்து 3% அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் பிளாக் டீல்ஸ் வந்து அதே மாதிரி குளோபல் டெக் டி ரிஸ்க் அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க. லைக் வந்து அவங்களோட கிளைண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உருவிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி குளோபலா வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அதனாலதான் இன்ஃபோசிஸை வந்து அடிச்சிருக்காங்க. இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி. அவங்களால லைக் ப்ராடக்டை வந்து முன்னாடியே ஏதாச்சும் தயாரிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனியை காப்பாற்றலாம். பட் ஆனா இப்பவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சர்வீஸ் பேஸ்ட் இல்லாம நம்மளோட காலங்கள் ஓடாது அப்படின்றது வந்து இப்போதைக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலுமே இன்ஃபோசிஸ் ஆகட்டும், டிசிஎஸ் ஆகட்டும், விப்ரோ ஆகட்டும், இவங்கெல்லாம் ஓனா வந்து அவங்களோட ஆர்என்டி பண்ணி கொஞ்சம் ஏஐல இல்ல அப்படின்னா டேட்டா அனாலிஸ்டிக்ல இல்ல டேட்டா ஸ்டோரேஜ்ல இந்த மாதிரி எதெல்லாம் ஒண்ணு சின்ன இதுல வந்து ஆர்என்டி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த இவ்வளவு தூரம் அடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத நான் நம்புறேன். லைக் நம்மளோட இந்தியாலே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் கம்பெனிஸ் ஐடிஸ் நிறைய இருந்தாலுமே இந்த ஜோஹோ வந்து நம்மளை வந்து எப்பவுமே பீட் பண்ணோம். பிகாஸ் ஆஃப் அவங்க அந்த சர்வீஸ் நோட்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்களோட ஜோஹோ ஒர்க் பிளேஸ் வரைக்கும் எல்லாமே ஓன் ப்ராடக்ட் நல்லாவே வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அரட்டை ஆகட்டும் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா மேல போகிறதால ஜோஹோ மாதிரியான கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா இவ்வளோ அஃபெக்ட் ஆகாது அப்படின்றத நான் இங்க சொல்ல வரேன். மஹேந்திரா பொறுத்த வரைக்கும் ஒரு 0.68% பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் எஸ்யூ ஆர்டர் வந்து இவங்க வந்து இந்த வாட்டி செல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதால இது வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட்டோட ஓவரால் லைக் நம்ம பார்த்ததுலயே வந்து மெயினா இந்த சப்போர்ட்டை பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஆஃப் சப்போர்ட் தான் வந்து நம்மள வந்து எப்பவுமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இதுக்கு மேல போச்சு அப்படின்னா தேவையில்லாத வம்பு, இல்ல இதுக்கு மேல கீழே இறங்குச்சு அப்படின்னா இன்னும் நம்மளோட காசு ஸ்டாப் ஆகும் சொல்லுவோம். ஸோ அதனாலதான் நான் வந்து இதை வந்து கரண்டா சொல்றேன். இப்போ கரண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது 24,154. ஸோ சப்போர்ட் அப்படின்றது 24,080 24,000 அப்படின்ற ரேஞ்சில வந்து இருக்கு. ஸோ இதுக்கு கீழே இறங்கக்கூடாது அப்படின்றது என்னோட ஒரு விருப்பம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல போச்சு அப்படின்னா 24,250 இருந்து 24,350 வரைக்கும் போறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நியூஸ் இதுதான், ஷார்ட்டா முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க ஏதாச்சும் அதுல வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு இதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணா பண்ணுங்க. பட் பிகாஸ் நம்ம வந்து உங்க இந்த டெய்லியும் என்னோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயம் புரியும். நான் எப்போ வாங்குறேன் எப்போ செல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு டெய்லி என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, பாருங்க. ஸோ அப்பதான் வந்து நான் என்னோட போர்ட்ஃபோலியோ எப்படி எல்லாம் பில்ட் பண்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ போய் பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு நேற்று கூட நான் வந்து கிளியரா எடுத்தேங்க. பட் ஆனால் மியூட்ல போயிடுச்சு. ஸோ நான் நேற்றே சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பா வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு தான் மேலே போறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதை நோக்கி தான் போயிருக்கு. ஸோ இந்த கேப்ல பாதி கேப்ல நிக்குது. நாளைக்கு இந்த இடத்துல லெவல் வரைக்கும் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம் இன்னும் எத்தனை நாள் தான் இந்த இடத்துல மாவரைக்க போறாங்க அப்படின்றத. லைக் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஜ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்கள வந்து நம்ம வந்து 1,100 வாங்கியிருக்கோம். ஸோ இங்க இருந்து ஒரு 60 ரூபா வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட்ல தான் இருக்கு, பெருசா லாஸ் இல்ல. நியூ இந்தியா அஷூரன்ஸ் நல்ல ஒரு லாபத்துல வாங்கியிருக்கோம். ஸோ இதுவுமே வந்து நல்லா தான் நம்மளுக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. 163 ரூபா அப்படின்ற பக்கத்துல வாங்கியிருக்கோம். இது வந்து 220 ரூபாய்க்கு மேல போகும் அப்படின்றதுதான் என்னோட ஒரு வியூவா இருந்துச்சு. பட் ஆனா கொஞ்சம் இவங்க வந்து இந்த லைக் ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து கொஞ்சம் லாஸ் காட்டியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்கு.
இன்னைக்கு மெயினா வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா ஜென் டெக்னாலஜி தான் சொல்லணும். பிகாஸ் ஆஃப் ஜென் டெக்னாலஜி இன்னைக்கு வந்து ஒரு 7% வந்து ஏறி இருந்தது. ஸோ 7% வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து கொஞ்சம் கன்சல்டேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ 2000க்கு மேல வந்து இது வந்து ரீச் பண்ணியிருந்தது இன்னைக்கு மார்க்கெட்ல. ஸோ நல்ல ஒரு விஷயம். நம்மளுக்கு ஏகபோகமா வந்து லாபத்தை கொடுத்துருக்கு. பிகாஸ் நம்ம வந்து 1670 சம்திங்ல தான் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போவே வந்து நம்மளுக்கு வந்து அரௌண்ட் வந்து 30% கிட்ட வந்து இதோட ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாரி எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கன்சல்டேஷன்ல போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. ஒரு மானிட்டரியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பார்ப்போம் இது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பேரா டிஃபென்ஸ் இதை தான் நான் சொன்னேன், அப்பர் சர்க்கியூட்ல வந்து இன்னைக்கு க்ளோஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் உங்க போர்ட்ஃபோலியோல மறுபடியும் இதை ஆட் பண்ணீங்க அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் ஆஃப் நான் பேரா டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது எப்போ லைக் பை பண்ணேன் அப்படின்னா 1300 சில்லறல இருக்கும்போது நான் பை பண்ணேன். பிகாஸ் ஆஃப் எனக்கு அங்க வந்து நல்ல வால்யூம் இருந்துச்சு. ஸோ வைஃபைஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதால நான் பை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு அப்பர் சர்க்கியூட்ல வந்து இந்த ட்ரேடே பண்ண முடியாத அளவுக்கு பையிங்ல வந்து இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. நாளைக்கும் ஒரு பெரிய அப்பர் சர்க்கியூட் இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்து தான் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ வெயிட் பண்ணுவோம். பட் ஆனா பேரா டிஃபென்ஸ் ஒரு 10% ஏறி இருக்கு. ஸோ இதை வந்து நான் வந்து லைக் 1300 சில்லறல வாங்கியிருக்கேன். ஸோ பார்ப்போம் இது எவ்வளவு தூரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த ஐக்கியோ டெக்னாலஜி நம்ம போர்ட்ஃபோலியோ எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து பெருசா இருக்கணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கிடையாது. நம்மளோட லாபகரமா இருந்தா போதும் அப்படின்றது தான். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் லாஸ்ட்ல ஐக்கியோ டெக்னாலஜி இருக்கு. பெரிய லாஸ் கிடையாது. பட் இருந்தாலும் நான் வச்சிருக்கேன். ஸோ பார்ப்போம் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஐக்கியூ டெக்னாலஜி ஒர்க் ஆகும் அப்படின்றத. இந்த ரோஷல் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நான் வாங்கின ப்ரைஸ் வந்து 930 ரூபா. ஸோ அங்கிருந்து இப்போ வந்து ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 10 to 20% வந்து எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ அதனால வந்து இது போதும், எனக்கு கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால வந்து நான் இந்த ரோசெல் டெக்னாலஜியை வந்து நான் வந்து செல் பண்ணிட்டேன். ஸோ நீங்க யாருன்னா வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு நீங்க டிசிஷன் எடுங்க. ஸோ அதனால நான் என்னோட போர்ட்ஃபோலியோல இருந்து இதை ரிமூவ் பண்றேன். ஸோ இன்னைக்கான நியூஸ் அதே மாதிரி என்னோட போர்ட்ஃபோலியோ எல்லாத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்காதீங்க. ரொம்ப நன்றி மக்களே.